உறவுகள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள். நான் விவசாயியிடம் கேட்டறிந்த நிறை குறைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதனை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. செயல் கலப்பை மூலம் டிராக்டரால் 3 முறை உழவு செய்ய 4500 ரூபாய். அண்டை வெட்ட 2 ஆண் ஆட்கள், ஒரு ஆளுக்கு 600 கூலி என்றால் மொத்தம் 1200 ரூபாய். ஒரு ஏக்கர் நிலத்தை மாட்டின் மூலம் பம்படிக்க 1000 ரூபாய். அடி உரம், சூப்பர் பாஸ்பேட், டிஏபி காம்ப்ளெக்ஸ் வாங்க 3000 ரூபாய். அடி உரம் நிலத்தில் போடுவதற்கு ஒரு ஆள் கூலி 300 ரூபாய். விதை மற்றும் இயந்திர நடவு வாடகை 6000 ரூபாய். களைப்புள்ளி வாங்க 500, அதனை தெளிக்க கூலி 300, மொத்தம் சேர்த்து 1000 ரூபாய். முதல் கை களை எடுக்க 6 பெண் ஆட்கள், ஒருவருக்கு 300 கூலி என்றால் மொத்தம் 1800 ரூபாய். மேல் உரம் யூரியா, பொட்டாஷ் என ஒரு முறைக்கு 780 என்றால் 20 நாள் இடைவெளியில் 2 முறை போடுவதற்கு 1200 ரூபாய். ஒரு முறை மேல் உரம் நிலத்தில் தூவுவதற்கு ஆள் கூலி 600. கொல்லி மருந்து தெளித்தல், நோய் மேலாண்மை என பயிர் பாதுகாப்புக்கு 2500 ரூபாய். இயந்திர அறுவடை 60 நிமிடத்திற்கு 2000 ரூபாய். நீர்ப்பாசன கூலி, மோட்டார் பராமரிப்பு செலவு 6000 ரூபாய். நெல் மணிகளை அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு டிராக்டரால் எடுத்து செல்ல வாடகை 1000 ரூபாய். மேற்படி செலவுக்கு வங்கி கடன் உட்பட முதலீட்டுக்கு 12% வட்டி, 5 மாதத்திற்கு 1600 ரூபாய். விதை முதல் அறுவடை வரை ஒரு ஏக்கர் மொத்த செலவுகளையும் 34,500 ரூபாய் இதுவரை செலவு. அடுத்து வரவு செலவு விவரங்களை பார்க்கலாம். ஒரு ஏக்கர் 80 கிலோ கொண்ட ஒரு மூட்டை 1600 என்றால் 27 மூட்டைகளுக்கு 43,200 ரூபாய். வைக்கோல் விற்பனை மூலம் விவசாயிக்கு 2000 ரூபாய் கிடைக்கிறது. நெல் மற்றும் வைக்கோல் விற்பனை மூலம் விவசாயிக்கு கிடைத்த மொத்த வரவு 45,200 ரூபாய். மொத்த வருவாய் 45,200 உடன் மொத்த செலவு செய்த 34,500 கழித்தால் விவசாயியின் நிகர லாபம் 10,700 மட்டுமே. நல்ல விளைச்சல் கொடுத்தால் ஒரு ஏக்கரில் 10,000 முதல் 12,000 வரை வருவாய் இருக்கலாம். புயல், மழை, வெள்ளம், வறட்சி, பூச்சி தாக்குதல் ஏற்பட்டால் மேற்படி கிடைக்கும் வருவாய்க்கும் உத்தரவாதமில்லை. நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கட்டாயம் லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. 40 கிலோ மூட்டைக்கு 50 ரூபாய் லஞ்சம் என்றால் 80 கிலோ 100 லஞ்சம். அப்படியே 27 மூட்டைக்கு கணக்கிட்டால் 2700 லஞ்சம். அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கட்டாயம் லஞ்சம் கொடுக்க வேண்டிய கொடுமை ஏற்பட்டுள்ளது. நிகர லாபம் 10,700 ரூபாயில் லஞ்சம் தொகையை 2,700 கழித்தால் விவசாயியின் கையில் இருப்பது வெறும் 8,000 மட்டுமே. அதாவது விவசாயி 3 மாதத்திற்கு கிடைத்த சம்பளம் வெறும் 1000 மட்டுமே. அதையே ஒரு மாத சம்பளமாக என்று கணக்கிட்டால் 2,666. ஒரு நாளைக்கு கணக்கிட்டால் 88 ரூபாய் 86 பைசா மட்டுமே விவசாயிக்கு கூலியாக கிடைக்கிறது. ஒரு நாள் சம்பளமாக 88 ரூபாய் பெற்றுக்கொண்டு நமக்கு சோறு போடுகிறார்கள் விவசாயிகள். நம் நன்றி மறந்தாலும் பெருங்கடன் எண்ணிய காலமெல்லாம் சேற்றில் நிற்கும் விவசாயிகள் இங்கே. விவசாயிகளை ரசாயன உரங்களுக்கும், கொல்லிகளுக்கும், பரத்திரட்டு விதைகளுக்கும் அடிமையாகி அவர்களை உரங்களாகி நிலங்களை வைப்பதே இன்றைய யதார்த்த நிலையாக உள்ளது. ஒரு மட்டையை வைத்து கிரிக்கெட் விளையாடுபவர் 100 கோடி சம்பாதிக்கிறார். நடிகைக்கு முத்தம் கொடுத்து வில்லன்களை அடிக்கிற மாதிரி நடிக்கிறவரும் 100 கோடி சம்பாதிக்கிறார். காலில் விழுந்து பொய்யை பேசி பதவிக்கு வரும் அரசியல்வாதிகளும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் விவசாயிகள் மட்டுமே பேரிடர் மத்தியில் போராடி வேர்வை சிந்தி விளைவித்து நமக்கு சோறு போடுகிறார்கள் விவசாயிகள். வங்கி கடன் கட்ட முடியாமல் விளைவித்து விவசாயிகள் ஒன்று விவசாயத்தை கைவிட்டு வெளியேறுகிறார்கள், இல்லை தற்கொலை செய்து கொள்கிறார்கள். விவசாயி கரும்பு நட்டால் விற்கவில்லை, கம்பு நட்டால் விற்கவில்லை, நெல் நடவு செய்தால் விற்கவில்லை. கடைசியில் விளை நிலத்தையே நல்ல விலைக்கு விற்றுவிட்டு விவசாயத்தை விட்டும் வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள்.
வரும் தலைமுறையினர் விவசாயத்தின் மீது ஆர்வமும் நாட்டமும் செலுத்துவதில்லை. நாம் சோற்றுக்கு கையேந்தவில்லை என்றாலும் விவசாயிகளுக்கு இந்த கொடுமைகள் தொடர்ந்துதான் வருகிறது. அடுத்த தலைமுறைக்கு சோற்றுக்கு பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வரும் என்று விவசாயம் காப்போம். என்றும் உங்கள் விவசாய மகன்.